ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் டிசைன்ஸ். இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா 2 கைக்கு மட்டும்தான் வரும். அழகழகான கலர்ஸில் நம்ம வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹோல்சேல் வேணுனாலும் ரீட்டைல் வேணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது வந்து செமி ஆரின்னு சொல்லுவாங்க. எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு மேலே ஸ்டோன் பீடு வந்து ஒட்டியிருக்கும். ஸோ எல்லா டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவுக்கு மட்டும்தான் வரும். 1 மீட்ரு ப்ளவுஸு, 2 ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன்ஸ் வரும். டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் முதுகுக்கு ஏதாவது லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸ் அனுப்பிச்சி வைக்கலாம். ஹோல்சேல் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அழகான கலர்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இது எல்லாமே தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன்ஸ் இது. ஸோ தீபாவளி முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்துக்கு இன்னும் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ் காத்துட்ருக்கு. அது எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த டிசைன்ஸு. அது நாங்கள் சாம்பிள்ஸ் போட்டுட்ருக்கோம். இன்னும் அதோடய டீசர் இன்னும் வெளியே விடலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த டிசைன்ஸ் வேணுமோ, எந்த பீஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு முடிச்சு நல்லா ஒரு அழகான கரும்பச்சை, ஒரு மெஜந்தா க்ரீன், மெஜந்தா ப்ளூ, பெப்சி ப்ளூ, எடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும் கலர்ஸு. ஸோ ஒவ்வொரு கலரும் வந்து அழகழகான கலர்ஸு. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டாங்க அப்படின்னா ஸோ ஒரு அழகான ஒரு ஆரி ஒர்க்கு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதில்.
ஒரு ஆரி ஒர்க்கு லுக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி பீசஸ்ஸு, அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக லைஃப் இருக்கும். பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரி பொறுத்தளவு கருத்துரும். அந்த பாசி தைக்கும் போது நிறையா மைனஸ் இருக்குது ஆரியில். ரெடிமேட் ஆரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு நூல் பிடிச்சி இழுத்தாலும் உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது.